Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் பேர் அருளும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தித்த வண்ணம் ஒரு சிறிய செய்தியை சொல்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு எண்ணற்ற துன்பங்களையும் சோதனைகளையும் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு அடியானும் அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் சந்திக்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர், இறை விசுவாசி, ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அஸ்பன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களுக்கு பாதுகாவலன் என்கின்ற வார்த்தை. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டது அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தை காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், பாதுகாவலன், அவனே எங்களுக்கு பொறுப்பேற்க போதுமானவன் என்கின்ற வார்த்தை. இந்த செய்தி அடிப்படையாக முதலில் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், கேரளாவில் வயநாடில் நிலச்சரிவில் பல மக்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, மரணிச்சிருக்கிறாங்கங்கிற செய்தி நமக்கு தெரிஞ்சது தான். அதில் இன்னமும் மண்ணுக்கு அடியில் நிலச்சரிவில் பல குடும்பங்கள் சிக்கியிருக்கிறாங்க. அதில் சிறு குழந்தைகள், பச்சிளம் பிஞ்சு குழந்தைகள், இன்னும் வயது அடைந்த முதியவர்கள், இளைஞர்கள், இன்னும் ஏராளமான குடும்பத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே இந்த மண்ணில் பாதிக்கப்பட்டு நிலச்சரிவில் மண்ணில் புதைக்கப்பட்ட நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகளில் ஒரு 20 வீடு தான் கண்டுபிடிச்சதாகவும் சொல்கிறாங்க. மீதி 280 வீடுகள் இன்னமும் திருட்டு தான் இருக்கிறோம், இன்னும் உயிர் பலியோடைய எண்ணிக்கை இன்னும் கூடும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் வந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 292, 300 அப்படி தொட்டு போயிட்டு இருக்குது. இன்னமும் உயிர் பலி எண்ணிக்கை கூடத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சோதனை காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த மக்களுக்கு நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா பிரார்த்தனை மட்டும்தான். துஆஹு ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை நம்ம அந்த மக்களுக்காக அதிகமாக செய்யணும். அந்த மக்களுக்காக அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செய்கிறது அப்படிங்கிறதுனா ரொம்ப ஒரு சிறப்பிற்குரிய ஒரு வணக்கமாக இருந்தாலுமே, இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மிக சிறப்பிற்குரிய நாள். சூரிய உதயத்திலேயே மிக சிறப்பிற்குரிய நாள் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையுடைய சூரிய உதயம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமையில பல தரப்பட்ட சிறப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இப்படி சிறப்பிற்குரிய இந்த வெள்ளிக்கிழமையில அந்த மக்களுக்காக நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். ஒரு வீடியோ கூட ரீசெண்டாக கூட பதிவிட்டிருப்போம். தாயும் தகப்பனும் கேரளாவுக்கு போனாங்க. அந்த மகன் நினைஞ்சிட்டு இருக்கிறாருன்னா சிறு வயது தான் மகன், ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்கும் அவருக்கு. அந்த மகன் என்ன செய்கிறாருன்னா தாய் தந்தையும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாரு. அவர் செய்தி என்ன அப்படின்னா, தாயும் தகப்பனும் அந்த கேரளா நிலச்சரிவில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் அவங்களுக்கு கிடச்சிது, இந்த பையனுக்கு கிடச்சிது. இப்படிப்பட்ட ஒரு சோதனையாகத்தான் அந்த மக்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மக்களுக்காக நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அந்த வெள்ளிக்கிழமை அதிகமாக துவாக்கள் செய்வோம், கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அந்த அத்தைஹாத்தினுடைய இருப்பில் அதிகமாக கடைசி அத்தியாகத்து இருப்பில் இருக்கு இல்லையா, அந்த அத்தியாகத்து இருப்பில் அதிகமாக மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அதே மாதிரி அந்த மக்களை காக்கும் விஷயத்தில் பலதரப்பட்ட கட்சிகளும் பலதரப்பட்ட அமைப்புகளுமே இணைஞ்சு இந்த மக்களை காக்கும் விதத்தில் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இதில் ஒரு மிகப்பெரிய செய்தி என்னென்னா, அங்கே உள்ள மக்களுமே மக்களை காக்கணும்னு போனாங்க இல்லையா, அப்படி பணி செய்யக்கூடிய மக்களுமே அங்கே இறை வணக்கத்தை சரியாக செஞ்சுக்கிட்டு அங்கேயும் அவங்க அந்த மக்களுக்காக பிரார்த்தனை கேட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்வோம், நம்ம இந்த புனிதமான
இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட நாளில் அதிகமாக அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். இந்த பிரார்த்தனை வழிபாடாக அல்லாஹ் நமக்குமே என்ன செய்வான், ஏற்படக்கூடிய துன்பங்களையுமே, துயரங்கள், சோதனைகள் போன்ற இன்னல், இடையூறுகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பாங்கிற நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனை நம்ம செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அன்பும் அருளும் புரியட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.